தொடரும் குழப்ப நிலை. ஜனாதிபதி ரணில் பசில் சந்திப்பு. கொழும்பில் பாதுகாப்பு கடமைகளில் 100 புலனாய்வு பிரிவு அதிகாரிகள். தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் சுமந்திரன் கலந்து கொண்டார். கீரிமலை ஜனாதிபதி மாளிகை காணி சுபீகரிப்பு முயற்சி மக்களால் தடுத்து நிறுத்தம். உக்ரைனை போல் ஈழ மக்களையும் அமெரிக்கா ஆதரிக்க வேண்டும், வலுக்கும் அழுத்தம். இன்று ஆரம்பிக்கப்படவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கூட்டணி. இலங்கைக்கு நேராக 10 நாட்களுக்கு உச்சம் கொடுக்கும் சூரியன், அதிகரிக்கப் போகும் வெப்பநிலை. 2 தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்த முடியாது, தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. நாட்டில் இன மத பேதமில்லாத ஆட்சி அமைய தமிழ் கட்சிகள் எமக்கு ஆதரவளிக்க வேண்டும், ஜாலில் அனுர அழைப்பு. சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை கைப்பற்ற சந்திரிகா முயற்சி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் மற்றொரு கலந்துரையாடல் கொழும்பில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது. எதிர்வரும் அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. தென்னிலங்கை அரசியலில் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிரதான அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் இதுவரை உறுதியான நிலைப்பாடு காணப்படாத நிலையில் பசில் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடையேயான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் 100 போலீஸ் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தமது கடமைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு கொழும்பில் பாதுகாப்பு கடமைகளுக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழ் சிங்கள புதுவருட காலத்தில் வாகன திருட்டு, தங்க நகை கொள்ளை போன்ற குற்றங்களை தடுப்பதற்கும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் மேல் மாகாண புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளை கொழும்பின் பொது கடமைகளில் ஈடுபடுத்துமாறு பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் பணிப்புரை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதித்துறை மன்றத்தின் மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் கலந்து கொண்டுள்ளார். குறித்த மாநாடு நேற்றைய தினம் மாலை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. அதேவேளை இந்த மாநாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பசந்த சமரசிங்க, தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் வங்கி மற்றும் நிதி அமைப்பின் உறுப்பினர் சமீர அல்விஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், சிவில் அமைப்புகளின் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அதனை சூழ உள்ள பகுதியை அளவீட்டு பணி மேற்கொள்வதற்காக வந்த நில அளவை திணைக்களத்தினர் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் பொதுமக்களின் எதிர்ப்பினால் திரும்பிச் சென்றனர். இன்று காலை 9 மணியளவில் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதியை அளவீடு செய்யும் நோக்கில் பொதுமக்களுக்கு அறிவிக்காமல் இரகசியமான முறையில் நில அளவை திணைக்களத்தினர், நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் வருகை தந்தனர். இந்த நிலையில் அவர்களை உட்செல்ல விடாது பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதோடு தமது காணிகளை விடுவிக்குமாறும் தமது சம்மதமில்லாமல் காணிகளை அளவீடு செய்யக்கூடாது என கூறி எதிர்ப்பை வெளியிட்டனர். மக்களின் எதிர்ப்பை அடுத்து நில அளவைகள் திணைக்களம் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் திரும்பிச் சென்றனர். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாது, மக்களுக்கும் அறிவிக்காது, திடீரென்று கள்ளர்கள் திருட வருவது போல இன்று கீரிமலையிலே ஒரு காணி சுபீகரிப்புக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக எங்களுக்கு நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து மக்களோடு திரண்டு போராடி காணி சுவீகரிப்பை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இதை நாங்கள் ஒரு ஆபத்தான சமிக்தியாக பார்க்கிறோம். இதுவரை காலமும் மக்களுக்கு பகிரங்கமாக அறிவித்தல்களை வழங்கிவிட்டு காணியை சுவீகரிக்க வந்தவர்கள் தற்பொழுது இரகசியமாக, அதாவது கள்ளர்கள் திருட வருவது போல காணியை சுவீகரிக்க வந்திருப்பதானது ஒரு ஆபத்தான அறிகுறியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய காணி உரிமையாளர்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எந்த வடிவில் காணி சுவீகரிப்பை முன்னெடுக்க வந்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்கப் போவது கிடையாது. இது தமிழ் மக்களினுடைய காணி, எங்களுடைய தாயக பூமி. சகல தனியார் தமிழ் மக்களினுடைய காணிகளும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த மக்கள் இங்கே குடியிருக்க அனுமதிக்கப்படுகின்ற வரை எந்த காணிகளையும் எந்த நோக்கத்துக்காகவும் அளவீடு செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவது கிடையாது. இன்றைய தினம் கீரிமலை பகுதியிலே தனியார் காணிகளை அளவீடு செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். இந்த இன்றைய அளவீடு தொடர்பாக காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை.
அது தொடர்பாக இன்று வந்த அதிகாரிகளிடம் கேட்டபொழுது அவர்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கிற கடிதத்திலே ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு அதை அன்றும் அதனை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் வேலை நாட்களிலும் அளவீடு செய்யப்படும் என்று தாங்கள் அறிவித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அது உண்மையிலே ஒரு நடைமுறைக்கு மாறான ஒரு விடயம். மக்களை ஏமாற்றுவதற்கு அல்லது தாங்கள் ஏதோ அறிவித்தல் கொடுத்து நேர்மையாக செயல்படுபவர்கள் போன்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு பொய்யான ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் அதனை பார்க்கின்றோம். இந்த காணிகளில் இருந்து 30 வருடங்களுக்கு முன்னர் வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்று பலர் அன்றாட கூலி வேலை செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு நாள் வேலைக்கு செல்லாவிட்டால் கூட அவர்களுடைய அன்றாட வருமானம் வீட்டில் அடுப்பு கூட எரிய முடியாத நிலைமை இருக்கின்றது. இன்று வந்திருக்கிற காணி உரிமையாளர் கூட தான் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனத்திலே அந்த நிறுவனத்தை மூடிவிட்டு தான் இங்கே இருக்கின்றார். அதனால் அவருக்கு இன்று பாரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்கள் அடுத்து வரும் நாட்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே குந்தி கொண்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அதிகாரிகள் ஏன் இவ்வாறு ஒளித்து மறைத்து திருட்டுத்தனமாக இந்த அளவீட்டை செய்ய முற்படுகிறார்கள் என்கின்ற ஒரு பாரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. இதிலே இப்பொழுது தமிழ் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கப்பட இருப்பதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தரப்பினாலும் ஏனைய திணைக்களங்கள் சார்ந்தவர்களாலும் கூறப்படுகின்றது. ஆனால் அது இன்று சர்வதேச சமூகம் போருக்கு பின்னரான சூழலிலே இந்த காணிகள் அளவீடு செய்து உரியவர்களிடம் காணிகள் அனைத்தும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், மீள்குடியேற்றம் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற ஒரு சூழலிலே சர்வதேச சமூகத்திற்கு காட்டுவதற்காக தாங்கள் விடுவிப்பு என்பதை ஒருபுறம் செயற்படுத்தி கொண்டு இன்னொரு புறத்திலே தமிழ் முதலீட்டாளர்களுக்கு வழங்குகிறோம், அபிவிருத்தி செய்கிறோம் என்கின்ற ஒரு போலி தோற்றப்பாட்டை காட்டிக்கொண்டு இதை கையகப்படுத்துகின்ற ஒரு முயற்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த முயற்சிகளுக்கு நாங்கள் ஒருபொழுதும் இடமளிக்க முடியாது. இந்த மயிலிட்டி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு இன்று 100க்கு 100% பெரும்பான்மையின சிங்களவர்கள் தான் அதனை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று வடமாகாண கடல் ஆதிக்கமே அம்பாந்தோட்டை காலி மாத்தறையைச் சேர்ந்த பெரும்பான்மையினத்தவர்களால் ஆளப்படுகின்ற ஒரு துயரமான நிலைமையும் எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய சகல வாய்ப்புகளை இழந்து போகிற நிலைமையும் அதிகரித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அபிவிருத்தி என்பது இந்த பிரதேசத்து மக்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதாக, அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக, அவர்களுடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்புவதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை நிற்கதி நிலைக்கு கொண்டு வருவதாக இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளின்படி இந்த காணிகள் அனைத்தும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த பிரதேச அபிவிருத்தி சார்ந்த ஒரு முடிவெடுக்கப்படுவதாக இருந்தால் இந்த பிரதேசத்து சிவில் அமைப்புகளோடு பேசி அதற்கு பிற்பாடு அந்த அமைப்புகள் இணங்கிய பிறகுதான் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்பதை மிக ஆணித்தரமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்காக அவர்களுடைய கருத்துக்களை மட்டும் வைத்து முடிவெடுக்க முடியாது என்று சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய அதிகாரங்கள் மட்டுப்பட்டதாக இருக்கிறது. உதாரணமாக இன்றைய தினம் இந்த அளவீடு செய்யப்பட இருப்பது தொடர்பாக இந்த பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிறவருக்கும் தெரியாது. இன்று காலையிலே அந்த உத்தியோகத்தர்கள் கடமைக்கு வந்த பொழுதுதான் அங்கே பல உத்தியோகத்தர்களுக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது, இன்று ஒரு அளவீடு இருக்கிறது, இங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி. இது ஒரு இராணுவத்துக்கு உத்தரவிடுவது போன்ற அல்லது இராணுவத்தினரை நடத்துவது போன்று அரசு இந்த பிரதேச செயலகத்தை, பிரதேச செயலாளரையும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களையும் கூட அரசாங்கம் ஒரு மிக நெருக்கடிக்குள் தள்ளி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே இந்த மக்களுடைய விருப்பப்படி இந்த சிவில் அமைப்புகளுடைய சம்மதத்தோடு தான் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர கொழும்பு வகுக்கிற திட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது. வடக்கில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்திடம் சரணடைந்து தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களின் தகவல்களை வெளியிடுவதற்கு எதிராக ஊடகவியலாளர் ஒருவர் விடுத்த கோரிக்கைக்கு எதிராக எழுத்துமுள்ள ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இராணுவம் நீதிமன்றத்திடம் கால அவகாசம் கோரியுள்ளது. ஊடகவியலாளர் நிரோஸ்குமார் தகவலறியும் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு கடந்த 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமாதிப திணைக்களம் இவ்வாறு கால அவகாசத்தை கோரியுள்ளது. இறுதி யுத்தத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களின் தகவலை இராணுவம் வழங்க மறுத்ததன் காரணமாக ஊடகவியலாளர் பி. நிரோஸ்குமார் தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவலறியும் ஆணைக்குழுவில் மேல்முறையீடு செய்திருந்தார். 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இராணுவத்திடமிருந்து நிரோஸ்குமார் கோரிய தகவல் மறுப்புக்கு எதிரான மேன்முறையீட்டை தகவலறியும் ஆணைக்குழு பரிசீலித்த போது இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்திடம் சரணடைந்த எவரும் பதிவு செய்யப்படவில்லை என இலங்கை இராணுவம் தெரிவித்திருந்தது. சரணடைந்த தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் தொடர்பான தகவலை வழங்க மறுத்த இராணுவத்தின் தீர்மானத்துக்கு ஆதரவாக தகவலறியும் ஆணைக்குழு தீர்ப்பளித்துள்ளதாக ஊடகவியலாளர் கூறுகிறார். 2023ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி தகவலறியும் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு எதிராக ஊடகவியலாளர் தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மார்ச் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கு விசாரணையில் தங்களையும் ஒரு தரப்பினராக சேர்க்க வேண்டும் என கூறி அதற்குரிய ஆவணங்களையும் மன்றுக்கு சமர்ப்பிப்பதற்கு
தகவலறியும் ஆணைக்குழுவின் சார்பில் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஊடகவியலாளர் பி. நிரோஸ்குமாருக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி சுவஸ்திகா அருளிங்கம் தகவலறியும் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வழக்கில் அந்த ஆணைக்குழுவை ஒரு தரப்பாக சேர்க்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வாதிட்டார். எவ்வாறாயினும் இந்த வழக்கு விசாரணையில் தகவலறியும் ஆணைக்குழுவையும் ஒரு தரப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கமைய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அமைய ஆவணங்களை சமர்ப்பிக்க திகதியொன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியதோடு மனுதாரர் அதற்கு எழுத்துமூல ஆட்சேபனையை தெரிவிக்கலாம் எனவும் கட்டளையிட்டது. எதிர்வரும் மே 21ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை ஆதரித்து அவர்களின் அவல நிலையை நிவர்த்தி செய்யுமாறு அமெரிக்க ராஜ்யாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனிடம் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி விலே நிக்கல் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக காங்கிரசின் 10 உறுப்பினர்கள் குழு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனை ஐக்கிய நாடுகள் சபைக்குள் அமெரிக்க தலைமையில் ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைகளுக்காக வாதிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நிலையில் விலி நிக்லின் டுவிட் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவின் காங்கிரசின் 10 உறுப்பினர்கள் பிளிங்கனுக்கு எழுதிய கடிதத்தில் குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைப்பதும் ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் அமெரிக்க கோட்பாடுகளுக்கேற்ப தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியாக அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க உதவுவது இலங்கையில் நல்லிணக்கத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் இன்றியமையாதது என குறிப்பிட்டார். நீடித்து வரும் பிரச்சினைக்கு அமெரிக்கா தீர்வு காண வேண்டும். அத்துடன் உக்ரைன், கொசோவா, கிழக்கு திமோர், தெற்கு சூடான் போன்றவற்றில் சுயநிர்ணய உரிமைக்கான அமெரிக்காவின் ஆதரவு ஈழத்தமிழர் தீர்விலும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் குறித்த 10 காங்கிரஸ் உறுப்பினர்களும் பிளிங்டனிடம் சுட்டிக்காட்டியிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கூட்டணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். தற்போது கூட்டணியில் இணைந்து கொள்வதற்காக 25 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையின் 6 பேர் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கூட்டணியில் இணைய உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். எனினும் டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட 4 பேர் இந்த புதிய கூட்டணியில் இணைய மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களை தவிர தமது கடந்த கால தவறை உணர்ந்து புதிய கூட்டணிக்கு வரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்துக் கொள்வதில் தமக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 5 முதல் ஏப்ரல் 15 வரை இலங்கைக்கு மேலே சூரியன் உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய வானிலை மையத்தின் முன்னறிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்துக்கு மேலும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, மத்திய, கிழக்கு, மேற்கு, சப்ரோமுக, வடமேற்கு மற்றும் தென் மாகாணம் மற்றும் மொனராகலி மாவட்டத்தின் சில இடங்கள் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல், முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுப்பது, கடுமையான வெயில் வேலை செய்வதை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரே நாளில் நடத்துவதற்கு சாத்தியமில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நாட்டில் தேர்தல் நடாத்தும் முறைப்படி அது நடைமுறை சாத்தியமில்லை என மூத்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரே நாளில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் இருப்பதாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் ஒரே ஒரு உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு மட்டுமே வழங்கப்படும். ஆனால் பொது தேர்தலுக்காக 22 தேர்தல் மாவட்டங்களுக்கு 22 வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஒரே நேரத்தில் 2 தேர்தல்களை நடாத்துவது குறித்தும் அங்கு வாக்களிப்பது குறித்தும் இந்த நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கு சரியான தெளிவு இல்லை எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரே நாளில் நடாத்துமாறு இதுவரை எந்த கட்சியும் தம்மிடம் கோரவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டில் இனமத பேதமில்லாத ஆட்சி அமைய வேண்டுமானால் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் எமக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கு பெற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னேற்றம் இனமத மொழி கடந்து ஒற்றுமையுடன் இணைந்து செல்லும் போதே மேலும் மேலும் நாட்டை முன்னேற்ற முடியும். எனவே வடக்கு கிழக்கில் வாழும் சகோதரர்களின் ஆணை இல்லாமல் நாட்டை முன்னேற்ற முடியாது. இதுவே காலமாக நடந்து வந்த நிலையில் இம்முறை அனைவரதும் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். ஆகையினால் அனைவரது முன்னேற்றத்துக்கும் எமக்கான ஆதரவை ஒருமித்து வழங்க வேண்டும். அவ்வாறு சகலரது ஒத்துழைப்புடனும் ஆதரவுடனும் ஆட்சி அமைக்கப்படுகின்ற போது எந்தவித பாகுபாடுகளின்றி ஆட்சி அமையப்பெறும்.
இதனூடாக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற பிரிவினை அரசியலுக்கு முடிவு கட்டி இனமத பேதமில்லாத ஒன்றிணைந்த அரசியலை மேற்கொள்ள உடன் அனைவரும் வாருங்கள். எனவே அனைவரும் சம உரிமைகளுடன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடியதான ஆட்சி அமையப்பெறுவதற்கு எமக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குங்கள் என இங்கு வந்து தமிழ் கட்சிகளின் தலைவர்களிடம் கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை குறிவைத்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க புதிய வியூகம் ஒன்றை வகுத்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செய்யப்படுவதற்கு எதிராக சந்திரிகாவால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மைத்திரிபால சிறிசேன எதிர்வரும் 18ஆம் தேதி வரை சுதந்திர கட்சியின் தலைவராக தொடர்வதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் கட்டாணை பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கட்சியிலிருந்து மைத்திரியால் விலக்கப்பட்ட சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான துமிந்த திசாநாயக்க, அமைச்சரான மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சரான லசந்த அழகியவன் ஆகியோர் புதிய பாதையில் சுதந்திர கட்சி பயணிக்க உள்ளது என அறிவித்துள்ளனர். இதனால் சந்திரிகா மீண்டும் சுதந்திர கட்சியின் தலைவராக வருவதற்குரிய காய்களை நகர்த்தி வருவதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.